ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. எக்ஸாமுக்கு செக்ஷனல் டைமிங்கா, அதுவும் ஒரு சப்ஜெக்டை 20 நிமிஷத்துல முடிக்கணுமா? தமிழில் பார்த்திருப்பீங்க. அதுவும் இது SSGDக்கும் பொருந்துமாங்கிற விஷயம் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேதா? SSGD தான் பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப இதை பத்தி ரொம்ப கிளாரிட்டியா இப்ப சொல்லலாம். கண்டிப்பா நிறைய சர்ப்ரைஸான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஒரு 5 நிமிஷம் செலவழிச்சு பாத்துக்கோங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸுக்கும் இப்ப படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் சொன்னது செக்ஷனல் டைமிங்னா என்னன்னு கிளாரிட்டியை புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? 4 சப்ஜெக்ட்டுக்கு மொத்தமா ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. 1 hour கொடுத்துருக்காங்க. அதாவது 60 நிமிஷம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன செக்ஷனல் டைம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1/4 மணி நேரம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு 1/4 மணி நேரம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு 1/4 மணி நேரம், இந்த சப்ஜெக்ட் 1/4 மணி நேரம். இப்போ ரீசனிங் 1/4 மணி நேரம், நம்ம மேக்ஸுக்கு 1/4 மணி நேரம், ஜிகே 1/4 மணி நேரம், இங்கிலீஷ் 1/4 மணி நேரம், இப்படிதான் கொடுத்துருவாங்க. அந்த 1/4 மணி நேரத்துல அந்த செக்ஷனே அவுட் ஆயிரும். ஓகே, ஏதா நீங்க டிஸ்பிளே பண்ணும்போது இது வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸ், நல்ல ரிஃபார்ம்ஸும் கூட. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லயும் வரணும். அப்ப இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எங்க இருந்து சார் எட்டு வராங்க அப்படின்னா, பேங்கிங். ஓகேங்களா? பேங்கிங் எக்ஸாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேங்க் எக்ஸாம் அந்த பேங்க் எக்ஸாம் தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயும் முன்னோடி சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் சிபிடில ஆரம்பிச்சதும் அவங்க தான். சிபிடில இந்த மாதிரி 2 லாங்குவேஜ், SSC GD, SSC தான் இப்பதான் வந்து எல்லா லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ், தமிழ், தெலுங்குல தான் வர ஆரம்பிச்சது. ஆனா பேங்கிங்ல தான் அதுக்கும் முன்னாடியே எல்லா லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ்ல வர ஆரம்பிச்சது. பேங்கிங்லயும் தான் ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, செக்ஷனல் டைமிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இப்போ அதை வச்சுதான் SSCலையும் செக்ஷனல் டைமிங்க ஃபர்ஸ்ட் டைமா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ இது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். SSGDக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா? இப்போ எந்த எக்ஸாமுக்கு இதை சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. முந்தானேத்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. SSC உடைய phase 14 செலக்ஷன் போஸ்ட். ஓகேங்களா? இது தனி வேகன்சி. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு 3000 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? இதோடைய நோட்டிபிகேஷன் தான். இதுல எக்ஸாம் சிலபஸ் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அது எக்ஸாம் டைமிங் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் நமக்கு சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் உடைய பேட்டர்ன், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங், ஜிகே, மேக்ஸ், இங்கிலீஷ், நம்ம ஜிடியோடைய அதே சிலபஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க 25 நம்ம 20 எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ 100 கொஸ்டின். இங்க நல்ல கவனிங்க, மொத்தம் 60 நிமிஷம். இது காமனான டைமிங். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பிராக்கெட் என்ன கொடுத்திருக்காங்க, வித் செக்ஷனல் டைமர் ஆஃப் 15 minutes ஃபார் ஈச் பார்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு பகுதிக்கும் 15 நிமிஷம் தான். கூட்டினா 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. இப்படி கொடுக்க போறாங்களாமா ஈச் பார்ட், தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் ரீசனிங் ஓப்பன் ஆகும். கரெக்டா 15 நிமிஷம் முடிஞ்சோன்னா அந்த செக்ஷனே க்ளோஸ் ஆயிரும். அடுத்து டக்குன்னு அவேர்னஸ் வந்துடும், ஜிகே வந்துடும். அடுத்த 15 நிமிஷம் கழிச்சு மேக்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸுக்கு ரீசனிங் அதிக டைம் எடுத்துட்டு ஜிகேவை 20 கொஸ்டின்ஸ் டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஸ்கிப் வேகமா போட்டு முடிச்சிருவோம். ஆனா இதெல்லாம் இங்க செட் ஆகாது செக்ஷனல் டைமிங்ல. ஓகேங்களா? அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிசேபிள்டு கேண்டிடேட் இருப்பாங்கல்ல, ஓகே, ஸ்கிரைப் வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு எக்ஸ்ட்ரா, அது நமக்கு பெரிய தேவையில்லை. அப்போ இதுதான் செக்ஷனல் டைமிங். அப்போ இது இப்போதைக்கு SSC உடைய phase 14 நோட்டிபிகேஷனுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? இப்ப நமக்கு SSGD சார், அப்கமிங் SSGD வரப்போகுதே சார், அதுக்கு இது அடுத்த 2 வாரத்துல SSGD இருக்கு. கவனிச்சுக்கோங்க, நமக்கு இன்னும் 2 வாரத்துல SSGD இருக்குது. அப்ப அந்த SSGD எக்ஸாமுக்கு இது சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டா 100% அந்த எக்ஸாமுக்கு சூட்டபிள் கிடையாது. அது நான் இப்பவே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, எப்பவுமே ரிஃபார்ம்ஸ் வந்து அட் டைம் ஆஃப் நோட்டிபிகேஷன் வெளியிடும் போது மட்டும்தான் அந்த ரிஃபார்ம்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும். இது அந்த எக்ஸாமுக்கு தான் இருக்கும். சரி சார், அப்ப அடுத்த வருஷம் தான் யூஸ் ஆகுமா, அடுத்த வருஷம் தான் வருமானா, கண்டிப்பா இதை அடுத்த வருஷமோ அதுக்கடுத்த செலக்ஷனையும் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பேட்டர்னை வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க, எல்லாரும் தேடி படிக்க ஆரம்பிச்சாங்க. கட் ஆஃப் வந்து அதிகமாகுது, ஒரு இடத்துல ஹை கட் ஆஃப் வேணுது. அப்ப அந்த கட் ஆஃப் வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் மாடரேட், ரொம்ப குறையாது, கொஞ்சம் மாடரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த வருஷம் இப்போ 2026 இப்போ அடுத்த ஏப்ரல் மேல நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பா இந்த செக்ஷனல் டைமிங் கிடையாது, 100% கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களை எதிர்பார்க்கலாம். உதாரணத்துக்கு இது மெயினா
மெயினா எதுக்கெல்லாம் கொண்டு வருவாங்கன்னா, அப்படி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்எஸ்சில வெறும் ஜிடி மட்டும் கிடையாது. ஓகே, சிஜிஎல், சிஹெச்எஸ், எம்டிஎஸ் ஏகப்பட்ட எக்ஸாம் நடத்துறாங்க. அதுல சிஜிஎல்லும் சிஹெச்எஸ்எல்லையும் இந்த செக்ஷனல் டைமிங் அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நல்ல ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். ஓகேங்களா, இந்த எக்ஸாம்ல தான் கண்டிப்பா இந்த செக்ஷனல் டைமிங்கை எதிர்பார்க்கலாம். ஜிடிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது ஒரு 10th கேடர், ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தமான எக்ஸாம்னால என்னைய பொறுத்த வரைக்கும் மேபி இது அப்கமிங் இயர்ஸ் வர்றதை விட அதுக்கடுத்த செலக்ஷன்ல வரலாம்ங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா இந்த ரிஃபார்ம்ஸ் நடந்தே ஆகும். ஓகேங்களா, இந்த வருஷம் கிடையாது, அது நமக்கு இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஓகேங்களா, ஆனா அடுத்தடுத்து வர மாணவர்கள் இதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, 20 கொஸ்டின்னா அதை 1/4 மணி நேரத்துல முடிக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ரைட்டா? அப்ப இதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இதே பேங்கிங் எக்ஸாம்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, செக்ஷனல் கட் ஆஃப் ஒரு படி மேல போய் எப்படி யோசிச்சு பாருங்க. மொத்தத்துக்கும் ஒரே இடத்துக்கு நம்ம கட் ஆஃப் பார்த்திருப்போம். இது என்னன்னா செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா, ஒவ்வொரு செக்ஷன்லையும் நீ குறைஞ்சபட்சம் இவ்வளவு மார்க் எடுக்கணும்னு இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப ஜிடில நீ இங்கிலீஷ்ல சுத்தமா மார்க்கே போடாம மீதி மேக்ஸ், ரீசனிங் நல்ல மார்க்கை போட்டு நீ வேலைக்கு போனாலும் போகலாம், 0 மார்க் போட்டு கூட. ஆனா இப்படி செக்ஷனல் கட் ஆஃப்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னா, இங்கிலீஷ்ல மினிமம் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது மினிமம் 20 கொஸ்டினுக்கு நீ அட்லீஸ்ட் 5 அல்லது 4 மினிமம் சொல்லுது. இந்த மாதிரிதான் பேங்கிங் வச்சாங்க. ஒரு 5 கொஸ்டினாவது கரெக்டா போட்டிருக்கணும். நீ 4 கொஸ்டின் கரெக்டா போட்டா கூட, ஒரு கொஸ்டின் தப்பா போட்டா கூட கண்டிப்பா நீ எக்ஸாம் எவ்வளவு அதிகமான மார்க் எடுத்தாலும் எக்ஸாம் செலக்ஷன் ஆக முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பேங்கிங்லையும் கொண்டு வந்தாங்க. அப்போ செக்ஷனல் கட் ஆஃப்ங்கிறதையும் வரலாம், வராம இருக்கலாம். ஆனா அதை நம்ம பேச வரும்போது எப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத மைண்ட் வச்சுக்கோங்க. ஆனா செக்ஷனல் டைமர் கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ல வரதா போகுது. அதுக்கேற்ற மாதிரி இன்னும் வரக்கூடிய மாணவர்கள், நீங்க கைட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பண்ணுங்க, இது ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா கண்டிப்பா ஜிடிங்கிறத தாண்டி அடுத்தடுத்த எக்ஸாம் எல்லாருமே படிப்பீங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஜிடி எக்ஸாம் டேட் வந்துடுச்சு, இதை நினைச்சு ரொம்ப பயப்பட வேணாம். ஒரு இன்ஃபர்மேஷனா தான் சொன்னோம். ஓகேங்களா, படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. டெஸ்ட் இன்னும் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்காதவங்க சீக்கிரமா ஃபுல் டெஸ்ட் தான் எழுதி பாருங்க. ஓகே, ஸ்னைப்பர் தான் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ரிவிஷன் மெட்டீரியல், ஸ்னைப்பர் எல்லாமே இருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரமா படிச்சு ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.